ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷினியா ஹோம். இன்றைக்கான விலாக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து மருதமலை கோயிலுக்கு தாங்க போயிருந்தோம். அன்றைக்கி நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா மருதமலையில் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு மார்னிங் 7 o'clock போல் வந்து கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு வந்து நின்றுட்டுருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டூரிஸ்ட் பஸ்லாம் வந்து அலோடு கிடையாதான், அவங்களோட வெஹிக்கலில் தான் போகணுன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக டிக்கெட் வாங்குறதுக்காக நிறைய பேர் க்யூவில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஸ்ஸு போனதுக்கப்புறம் தான் இன்னொரு பஸ் வருமா. ஆக்சுவலாக ஹாலிடேஸுன்றதுனால வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் ஜாஸ்தியாகவே இருந்தது. அந்த மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாக இருந்தது. ஸோ நின்று நாங்களும் பஸ்ஸில் வந்துவிட்டோம். ஒரு வழியாக ரீச் ஆகிட்டோம் மேலே. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருந்தது. இந்த சின்ன படிக்கட்டே ஏற முடியல, அதுவே கஷ்டமாக இருந்தது. கீழே இருக்க சாமியை கும்பிட்டுட்டு மேலே படிக்கட்டு ஏறி மேலே வந்துட்டோம். மார்னிங்கே வந்து கூட்டம் இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா க்யூவில் கொஞ்சம் நேரம் பொறுமையாக நின்று தான் சாமி பார்க்குற மாதிரி இருந்தது. அதுவும் நாங்கள் போயிருந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகம் பண்ணியிருந்தாங்க. அந்த மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் அபிஷேகம் பார்க்குறதுக்கான கொடுப்பனை எனக்கு இருந்தது. பால் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், திருநீர் அபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம்னு சொல்லிட்டு 4 அபிஷேகம் பார்த்தேன். ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா சாமியை பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம் பொறுமையாக. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாவப்பழம் மரம் இருந்துச்சு. ஆக்சுவலாக இப்போ சீசன் வந்து இல்லை, இருந்தாலும் அந்த மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பழம் இருந்தது. நிறைய பேர் அங்கேருந்து வந்து பறித்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் போகும்போது காலி ஆகிடுச்சு எல்லாமே. சரி, கோவிலை சுற்றி சாமி கும்பிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். நான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ திரும்ப வந்திருக்கேன் அந்த கோவிலுக்கு. ஆக்சுவலாக மறந்துட்டேன் எப்படி இருக்குன்றதே. இது வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் தான் போயிருந்தோம், இருந்தாலும் வெயில் நல்லா ஜாஸ்தியாக இருந்துச்சு. பார்த்தா ஒரு ஆஃப்டர்நூன் டைம் போல் தெரியுது அந்த மலை மேலே. அந்த மரம் தான் வந்து பார்த்திங்கன்னா தலை விரிச்சோம். ஆனால் எனக்கு ஞாபகம் இல்லை அந்த மரத்தோட பேர். கோவிலை சுற்றி சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். ஆக்சுவலாக விநாயகர் கும்பிட்டுட்டு தான் வந்து முருகரையே கும்பிட போனோம். ஆனால் நாங்கள் வந்து அப்போ கூட்டம் இருந்ததுனால முன்னாடியே க்யூவில் போயிட்டோம். அதுக்கப்புறம் வந்து விநாயகரே கும்பிட்டோம். பிரசாதம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே காலையிலே கிடைக்கிது. ஸோ ஆளுக்கு ஒரு புளியோதரை வாங்கி வச்சுருந்தோம், டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பஞ்சாமிர்தம்லாம் கூட அங்கேயே விற்கிறாங்க. அதிரசம் கூட விற்றுருந்தாங்க. அதுக்கப்புறம் கோவிலை சுற்றி வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த சித்தர் கோயில் ஒன்று இருக்கும், அங்கே போகலான்னு சொல்லிட்டு தான் தேடிட்டு இருந்தோம் எந்த பக்கம் போகணுன்னு சொல்லிட்டு. விநாயகரை கும்பிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சித்தர் கோயிலுக்கு போகிற வழி கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கி போகிற மாதிரி இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. முன்ன மாதிரி இப்போலாம் எனர்ஜெட்டிக்காக ஏற முடியல படிலாம். எப்படியோ மேனேஜ் பண்ணி இறங்கிட்டாச்சு. இறங்குறது கூட ஈஸியாக இருந்து ஏறுறதுக்கு கஷ்டமாக இருந்தது.
அங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெல் வச்சுருந்தாங்க, ரொம்ப பெரிய பெல்லு. சப்த கன்னிகளும் இருந்தாங்க. அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா சித்தர் கோயிலுக்கு போயிருந்தோம். அந்த கோயிலுக்கு போகிற வழியில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வேண்டுதலுக்காக வீடெல்லாம் கட்டியிருந்தாங்க. சின்ன சின்ன கல்லெல்லாம் வச்சுலாம் கட்டியிருந்தாங்க, நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அந்த ஃபாரஸ்ட்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த மலையில் வந்து காட்டு பன்னியும் காட்டு முயலும் வந்து ஓடிட்டு இருந்தது. அது கிளியராக தெரியுதான்னு தெரில, ஆனால் நான் பார்த்தேன், அங்கே இருந்தவங்களும் பார்த்தாங்க. அதோட குட்டிகளும் நிறையா போச்சு. சித்தர் கோயிலுக்கு போகிற வழியில் இருந்தது. அப்படியே பார்த்துட்டு திரும்பியும் படிக்கட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்கள். ஸ்லோவாக அப்படியே நடந்து போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு வந்துட்டோம். காலையிலே ஃப்ரெஷ்ஷாக அந்த மூலிகை காற்றை சுவாசிக்கிறது நல்லா இருந்துச்சு. அதுதான் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டில் நடந்து வரணும்னு சொல்லுவாங்க. நாங்கள் ஆனால் பஸ்ஸில் வந்துட்டோம் இந்த தடவை. இங்கே பார்த்தா தெரியும், வேண்டுதலுக்காக எல்லாருமே வீடு கட்டியிருந்தாங்க. அப்படியே சாமியை கும்பிட்டு கிளம்பி வந்துட்டோம். முருகர் தான் வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டுறதுக்கெலாம் வந்து நமக்கு அருள் கொடுப்பாரு. அதனால் முருகர் கோயிலுக்கு போனால் அந்த மாதிரி வந்து கல் எடுத்து வீடு கட்டிட்டு வாங்க, கண்டிப்பாக நம்மளும் வீடு கட்டுவோம். அதுக்கப்புறம் சாமியை கும்பிட்டுட்டு கீழே இறங்கி வந்துட்டோம். எவ்வளோ கடைகள் இருந்துச்சுங்க, எங்கே போய் எதை வாங்குறதுனே தெரியல. ஜஸ்ட்டு பார்த்துட்டு ஒரு சில திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். அந்த வழி ஃபுல்லாகவே கடைகள் தான் இருந்தது. அதை வேடிக்கை பார்க்கவே ஒரு நாள் ஆகும் போல இருக்குது. சரி சொல்லி கிளம்பியாச்சு. இந்த விலாக் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் போயிருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.